புள்ள வீட்டில் வந்து நாஜுக்காக கேட்குறாங்களாம், எவ்வளோ நகை போடுறது அப்படின்னு. எங்களுக்கு இல்லை, வெளியில் இருக்கவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி. இது யார் தான் கேட்கல, எல்லாரும் தான் கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார். நடுவில் திடீர்னு கேட்கறது தப்பு. முதல்ல பேசுகிறான், ரைட் இஷ்டம் தான் சமாளம் இப்படிலாம் போ. அதுக்கப்புறம் எனக்கு 13 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடு, 30-40 லட்ச ரூபா கார் வாங்கி கொடுன்னு இப்படி ஒன்று ஒன்றா சொல்லியாச்சு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. அது என்னானாலும் சார், இதெல்லாம் கூட விடுங்க சார். கல்யாணம் நிச்சயம் ஆன அப்புறம் அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு அன்பாக பழகிறான்னு பார்க்கணும். இந்த கேஸில் வந்து 2 வார்த்தை கூட பேசவே இல்லை. நடுவில் எத்தனை நாள் ஃபோன் வசதியாக இல்லை. கடைசியில் வந்து அப்புறம் தெரியுது அந்த பையனுக்கு வந்து வேறு எங்கேயோ பழக்கம் இருந்தது. இந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. பெரிய சார் கல்யாணத்துக்கு எழுந்து வர மாட்டேன்றானா சார் காலையில். ஆனால் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, வீட்டில் பெரிய என்ன பண்ணியிருப்பாங்க, அது சைடில் வச்சுக்கிடா நீ, அது அப்புறம் கட்டி விட்டுலாம். இந்த பொண்ணு முதல்ல இப்போத்துக்கு நீ கட்டிக்கோ. என்ன பெரியவங்களுக்கும் தெரியாதா என்ன நடக்குது அவங்க வீட்டில், அந்த பையனை எப்படி கொண்டாடணும்னு. அதனால் இந்த அன்பான ஒரு வார்த்தையோ பாசமோ அந்த வார்த்தைகளில் தெரியல வச்சுக்க, எவ்வளோ பெரிய பணக்காரன் எவ்வளோ குவாலிஃபைடாக இருந்தாலும் அந்த ஒரு இது இருக்கணும்ல சார், ஒரு ஆவல் அக்கறை. நீங்கள் அதை வந்து எப்படி வேணால் சொல்லுங்கள். அந்த பெண் மீது அந்த மாதிரி ஒரு ஆசையே இல்லை அப்படி வச்சுக்கலாம். அப்போ அவனுடைய ஆசை வந்து வேற பொண்ணுக்கிட்ட மாட்டிட்டுருக்குன்னு அர்த்தம், அல்லது போதையில் இருக்கான்னு அர்த்தம், அல்லது வேற பழக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம். இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அது கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும்.